கண்ணில் அன்பை சொல்வாளே யாரும் இல்லை இவள் போலே துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவார் சில நேரம் சண்டைகளாலே என்னை வென்றிடுவார் பேசாமல் மௌனத்தினாலே மனதை சொல்லிடுவார் இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடு ஒரு தாளு 2 தாளு 500 ரூபா இருக்கு மலையே. வீட்டுக்காரி தூக்கம் ராத்திரி அட்டனு கண்ணு பொட்டுன்னு போகுதில்ல, ஒரு வர வர வரன்னு கண்ணை முடிச்சுக்கிட்டே கிடக்குறேன்னா அது செத்த அப்படி அசந்துட்டேன். என்ன என்ன இருக்குது, வேலை வெட்டிலாம் முடிச்சாச்சு. என்ன வேலை வெட்டி இருக்குது சொல்லு. ஆமா கிழவி, ஒரு கிடா குட்டியை வித்தமில்ல, அதனால நீ வேற அன்னைக்கு ரொம்ப அழுது புலம்பி தள்ளியா, கோபப்பட்டு வேற திட்டுனியா, விக்கிறா வைக்கிறா அது பண்ற இது பண்ற, ஒரு 100 ரூபா காசு தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து போய் பேசுறேன். பாவம் ஆடு மேய்ச்சி உழைக்கிற மனசு நொந்தா அப்புறம் அது வேற பழிச்சு கிழிச்சு பிடிச்சினா எதுவும். அதனால உனக்கு ஊக்கத்தொகை ஊக்க பரிசாக இந்த 500 ரூபாயை உன் கையில கொடுக்குறேன். இல்லாட்டி ஊர் முழுக்க என் வீட்டுக்காரி தர மாட்டேங்கிறா வைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி வச்சு போடுறீங்க. அதனால வீட்டுக்கு பெரிய மனுஷிட்ட ஒரு 500 ஆயிரத்தை கொடுத்து வைப்பமே அப்படின்னு ஒரு 500 ரூபாயை கொடுத்து வைக்கிறேன். இந்தாங்க புடிங்கோ, உங்க ஊக்கத்தொகையை புடிங்கோ. நம்ம வீட்டுக்காரியை என்னமான நினைச்சா நல்லா நாத்தே இருக்கிறா. குடும்படி குடு குடு பத்தியெல்லாம் மாமியா காரியலா கேட்டுக்குங்க. பத்தி அடங்கி ஒடுங்கி போனோம் போனா தலையில உச்சாங்க தலையில வந்து உள்ளாங்கல் வரைக்கும் ஏறி நறுக்கு மிதிச்சு போடுவாளுங்க. அன்னைக்கு ஏத்து பேசுறேன் பத்தியெல்லாம் நானு, அதனால தான் 500 ரூபாய் காசை கொண்டாந்து கொடுத்துட்டேன். ஊக்கத்தொகை கீக்கத்தொகைங்கிறாளே, ஊக்கத்தொகையை கொடுத்து ஓடி ஓடி வேலை பார்க்க விட்டுருவாளோ. கிழவி அங்க என்ன மைண்ட் வாய்ஸ் என்ன என் காதுல விழுகுது? என்ன போட்டா குடுக்குற போட்டு பாக்குற கூட போட்டு குடுக்குறியா? நல்லா இருக்க மாமியா மருமகளை கெடுத்து விடுறியா நீ? இங்க வர இந்த வேலைலாம் பாத்துக்கிட்டு இருந்தா வை அப்படியே கூத்தி விடுவது கண்முளைய நோண்டி விடுவேன். என்ன நான் ஏதோ உனக்கு காசு குடுக்குறேன் அப்படின்னா நான் தட்டி கொடுப்போம்ல, தட்டி கொடுத்து வேலை வாங்குவோம்ல, அதுக்காக எதுக்கோ கொடுப்பேன். அதுக்காக ஏத்து பேசி மருமகிட்ட இருந்து காசை புடுங்க வாங்க ஏறி மிதிக்க எல்லாம் சொல்லி கொடுப்ப போலயே. நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விடுற மாதிரிலாம் பேசக்கூடாது. நல்ல பழக்க வழக்கத்தை மட்டும் சொல்லி கொடுக்கணும் சரியா? கூட்டாளா இருக்கணும், சமத்து பிள்ளையா இருக்கணும். இப்படி எல்லாம் வந்து மருமகளை ஏத்தி பேசணும், மருமகளை அடக்கி வைக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது தன்னாலேயே கல்யாணம் ஆயிட்டு வரும்போது மாமியாங்கிற கர்வம் எல்லாருக்கும் வந்து போறது. அது இல்லாம இருக்கிற குடும்பம் தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லி கொடுக்கணும். எப்படி கிளம்பி நல்ல கிளம்பிதான் அப்பப்ப மண்டையில லூஸ் பண்ண மாதிரி ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். மருமகளை ஏத்தி பேசுங்க, மருமகளை அடக்கி வைங்க, ஆளுங்க அப்படி இப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்கிறாதீங்க. சரி இந்த புடி 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 கிளம்பி. ஆமா 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 என் மருமகளை சொல்ற மாதிரி மருமக ஒத்துமையா இருங்க, ஒத்துமையா இருக்காதே குடும்பத்துக்கு நல்லது. நாங்க இருக்கிறோம்ல, அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோமே, அப்படி இருப்பான். பாசமும் நேசமுமா அப்படி இருப்பான். அது மாதிரி இருந்துக்கிறங்க. 1 2 போதுமடி கை கால செலவுக்கு 500 ரூபாய் எனக்கு போதும். அதான் சொல்லியாச்சு. அப்ப நான் கூட போய் சொல்லிக்கிட்டு ஆமா கிளவி இந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போற? வத்திய கேக்குற வத்தியில கேடுச்சு காசை வச்சு என்ன பண்ணுவேன்னு கேக்குறா. காசு செலவழிக்கவா அந்த உலகத்துல காசுட்டா? ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? வெத்தலை வாக்கு வாங்கி தந்துடுறிய, கட்டுற துணிமணி வாங்கி தந்துடுறிய. என்ன நீ வெத்தலை வாக்கு வாங்கி தந்தீங்கன்னா பார்த்து பார்த்து 2 இலையா போடுவேன். இப்ப சவரியமா போடுவேன், கூட 50 நூறுக்கு வாங்கிக்கிறோம்னு. அப்படித்தான் வேற அப்புறம் உலகத்துல செலவழிக்க 1000 வழின்னு சொல்ற.
ஒரு செலவையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றியே கிழவி. வெத்தலை பாக்கு தான் கண்ணுல நிக்குமா? வெத்தலை பாக்கு தானே. போடி, இந்த 50 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு இருக்கு, கையை நீட்டு. அந்த 100 ரூபாய் என் கையில வெட்டு. பேபி, கிழவி பேபி, நெக்ஸ்ட் என்ன செலவு பண்ணுவீங்க? அப்புறம் என்னடி எனக்கு செலவு? என் பேர பேத்தியலுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது விளையாட்டு சேமை வாங்கி கொடுப்பேன். அவ்வளவுதான். அதுக்காக கை காலுக்கு இருக்கணும்ல, அதுக்கு தாம்படி விளையாட்டு சாமா. ஜூ மந்திர காளி, விளையாட்டு சாமா வந்துருச்சு. கிளி கிளிப்ப ஓ பேர பேத்தியலுக்கு கிளி கிளிப்ப புடி, இங்கிட்டு காசை வெட்டு. அப்புறம் கிளவி சண்டாளி அதை இதையும் சொல்லி கொடுத்த காசை கொடுத்தது மாதிரி வந்து புடிக்கிட்டு போயிட்டாலே. 400 ரூபாய் பிடிக்கப்பட்டாலே. இதுக்கு எதையாவது சொல்லி பிடிக்கிருவாளா? இதுக்கு பொத்தான் பொதுவாக சொல்லுவோம். என்ன பண்றான்னு பார்த்து புருவமே கொடுப்பானா? வெள்ளத்தையின கொக்கா, வெள்ளத்தையின இழிச்சாவையா, கேனச்சிருக்கியா கொடுப்பானா? பொத்தான் பொதுவாக என்ன சொல்றது? அடியே அடியேனே என் வீட்டுக்காரி எப்பவாவது வாய் மனமனு ஒரு மாதிரி நமனு இருக்கும்ல, அப்ப திங்க கொள்ள ஏதாவது இருந்து வாங்கினா சும்மா அப்படி அடக்கி இடக்கிறதுக்கு கடக்க முடுக்குன்னு வாங்கிக்கிற வேண்டி. அதுக்கு கை அழகு இருக்கணும்ல, உன்கிட்ட போய் கேட்க முடியுமா? இது வரைக்கும் வாங்கினது கூட காமனான செலவு. பேரன் பேத்தியலுக்கு ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்குறேன், வெத்தலை பாக்கு அவங்களுக்கு செரிமான பிரச்சனை வராம இருக்குன்னு சரித்தேன். ஆனா இப்ப சொல்ற பத்தியா, இது அனாவத்திய செலவு, வீண் செலவு. வித்தியா வாய் மனமனமனு இருக்கும்போது எங்க ஓடத்தோணும்? டீ கடைக்கு 2 போண்டாவை வாங்கி பிச்சு போடுவான், ஒரு பச்சையை வாங்கி டீல முக்கி அமுக்குவான். ஆத்தாடி கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, இப்படிலாம் இருக்கலாமா? வாய் அடக்கம் வேணும். வாய் அடக்கம் இருந்தாதான் ஆயுசு கூடும். இது வேணப்பா, இது உனக்காக இல்ல கிழவி. என் மாமியார், என் அழகுமத்த, என் தங்கமத்த மாமியார் எனக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வேணும்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது என் கூட இருக்கணும்ல. அடம்பு ஜரவத்தில மண்டு காசு வாங்குறதுல என்னெல்லாம் வாய் உளருது. என்ன சொல்லத்தே, என் மாமியார் உடம்பு எனக்கு முக்கியம். அதனால வாய் நம்ம மன கிடக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் வீட்டுல என்ன இருக்குது, மைதா இருக்குது, கடலை மாவு இருக்குது, அப்படி வேணா போடுத்தீங்க. கடையில போய் வாங்கிட்டு கூடாது. எல்லாம் வீட்டுல உள்ளதை வச்சு செஞ்சு தின்னுங்க கிழவி. கூடன்னு சொன்னேன். அடியே உனக்கு வேறாவது நாயம் இருக்காடி, தர்மம் இருக்காடி, ஈவா இருக்காடி? யாமடி இப்படி பண்ற? ஏன் அக்கா போற கூட்டுற? நீயா வந்து குடுக்குற, அப்புறம் அந்த காரணம் நொண்ட காரணம் நோட்டு காரணம் சொல்லிக்கிட்டு குடுக்கறத புடிங்கிக்கிற. நீ சும்மா இருக்கலாம்ல. ஏன் உனக்கு இந்த ஏமாத்து வேலை? ஏன் குடுக்கணும், வாங்கணும், வைக்கணும்? என்ன பண்ண கிழவி? நீ தான் கையிலே காசை கொடுக்க மாட்டேங்கிறான், அமுக்கிக்கிறான்னு சொல்ற. கண்ணுல காசை காட்ட மாட்டான்னு சொல்ற. அதை கையிலேயும் கொடுத்தனா, கண்ணுலேயும் காமிச்சனா? கொடுத்தேன், வாங்கினேன், அம்பிடுத்தேன். இப்ப நீங்க மருமகாரி காசு கொடுக்கலன்னு யாரையும் சொல்ல முடியாதுல்ல. கொடுத்தேன். பத்தியலா செத்த நேரத்துக்கு முன்னாடி என் மருமக போல வரமா நல்லா வேணும்னு சொன்னேன். திருந்துவான்னு சொன்னேன். திருந்துவாளா? பாத்தியலா எப்படி ஏமாத்திட்டு போறா? கிளுகிளு பையா 10 ரூபா வெத்தலை வகையும் கொடுத்து போட்டு 500 ரூபாயை மறைச்சுக்கிட்டு போறா. இவன் திருந்த மாட்டா. சொல்லப்படாது. நீங்களாவது வெள்ளக்காய் அப்படி வச்சுக்க காசு பண்ண கொடுத்து வை, பாவம் பழச்சிட்டு போது சொல்லணும். சொன்னாதானே அவளும் அந்த கமாண்ட பார்த்துட்டு இது பண்ணுவா. சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களும். அவளோட சேர்த்துட்டு அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க பாதி வேறு. சரி போங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. அக்கா நொக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்லாம், அது நோட்டிபிகேஷன் வருதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் இருக்கு, மணி இருக்கு, அதெல்லாம் அழுத்தி அமைக்க வச்சிருந்தாதே அடுத்து வந்து போடுற வீடியோ டொக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கி. அதை சரியா பண்ணிருங்க. சரியா? நம்ம வீடியோ வந்து ரெகுலரா டெய்லி எத்தனை தான் போட்டுருவோம்னு பிரச்சனை இல்லை, போட்டுருவோம். சரி, டாடா பாபாய். அப்புறம் வெள்ளத்தையாக்கா உங்களுக்கு சொல்றேன், வீடியோவை எப்படி கொண்டுட்டு போனா உங்களுக்கு பிடிச்சி வைக்கணும்னு சொல்லுங்க. அது மாதிரி பண்ணிக்கிருவோம். கரெக்டா? நாளைக்கு பாப்போம். சித்து போடி, போய் கேளு. போறியா இல்லையா? இருங்க பிச்சு, கேக்குறேன். ஏன் இப்படி பறக்குறீங்க? இருங்க. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கம்மா? அம்மா, இந்த வேலையில உன்னை யாரு பார்க்க சொல்றது? இந்த வெயில நின்னுக்கிட்டு அப்புறம் எதுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம்?
நம்ம பிளாட் போட்டுக்கொள்ளமா அதை பார்த்தா சின்ன சின்ன சின்னது நம்ம ஊர் அவ்வளோ சிட்டி கிடையாதுல்ல எல்லாம் பிச்சைக்காரனுங்க என்ன பெருசா அப்படியே 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து வாங்கிடுதுங்களா எல்லாம் 1 லட்சம் 50,000 80,000 தெரியுதுங்கம்மா அதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுற மாதிரி இல்லம்மா அதனால என்ன பண்ணியே அப்ப நம்ம ஊரு பேர் தெரிஞ்சுதானே பிளாட் போட்டாங்க தம்பி அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தானே லாபம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்டா இருந்தாலும் நம்மளுக்கு முதல்ல போட்டவங்களுக்கு முதல்ல விட கூட வரும்ல அப்புறம் அப்படித்தான் லாபம் எடுக்கணும் ஒரே அடியா பறக்க முடியுமா எல்லாம் அப்படிதான் இருக்கு 50 இருந்தாலும் லாபம் தான் 80 இருந்தாலும் லாபம் தான் ஐயோ அம்மா நீ எந்த வருஷத்துல இருக்க தெரியுமா 2025மா அந்த காலத்து மனுஷி மாதிரியே இன்னும் இருக்கிற பத்தியா இந்த 50 80 லாபம்லாம் உன்ன மாதிரி அந்த காலத்து மனுஷங்களுக்கு இப்போலாம் எப்படி தெரியுமா அந்த 50 80 எல்லாம் எங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரிமா சும்மா 100 ரூபாய் சில்லறை காசு மாதிரி செலவாயிட்டு போயிருது அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா என்ன முடியே அப்ப நீ என்னதான் சொல்ல வர என்னதான் வழி இருக்கிற எந்த காலமா இருந்தாலும் 50 காசுதே 80 காசுதே 50 காசுதே 50 ரூபாய் இருந்தாலும் பார்த்து செலவு பண்ண கத்துக்கறணும் இப்படி டாம டம்னு ஆடா வச்சுத்ரா ஐயோ அம்மா சும்மா இருமா உன்னோட பிராண கதையெல்லாம் உன்னோட அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்ல அதெல்லாம் உன்னை விட பல மடங்கு எனக்கு தெரியும் சும்மா இருமா இப்போ நான் கேட்க வந்தது நீ காசு நினைச்சிட்டு தானே இப்படிலாம் பேசுற இன்னும் நம்ம இருந்து காசு எதுவும் கலந்துருவாளோ காசை பறிச்சிருவாளோ காசை புடுங்கிருவாளோ தானே அப்படி பேசுற நான் உன்கிட்ட இருந்து காசு வாங்கல பணம் வாங்கல எதுவும் வேணாமா நீ எனக்கு தந்த வரைக்கும் போதுமா அதனால நீ தந்ததுல லாபமா வாங்கி பணமழையா உன் தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் கொட்டணும் தானே நான் பாடு பண்ணி ஆசைப்பட்டு இருக்கேன் அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு சின்னதா ஒரு ஹெல்ப் அவ்வளவுதாம்மா நம்ம அண்ணன் இருக்குல்ல நம்ம அண்ணன் தங்கராசுக்கு ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் இருக்குமா அதனால அண்ணன் யாரு சொன்னாலும் அண்ணன் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்கம்மா அதனால ஊர்ல நல்ல பெரிய பெரிய பார்ட்டி அண்ணனை வச்சு முடிச்சிருவோமா நீ சொல்ற யோசனை சரியாத்தான் இருக்குது நம்மளா பார்த்து எவனுக்கு 5க்கு 10க்கு கொடுக்கறத விட அவனுக்கு நல்ல மவுசு அதிகம் இல்ல நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து பக்கத்து வீடு வாத்தியார் வக்கீல் வரைக்கும் அவன் பேச்ச கேட்பாங்க நாயஸ்தன் பேர் போன வந்தேன் எதுக்கு அவனை உள்ள இழுத்துக்கிட்டுன்னு பார்த்தேன் நம்மளே பாத்துக்கிறோம்னு இப்ப நீ சொல்ற யோசனையே நான் சொல்ற யோசனை சரியா இருக்கல எல்லாம் சரியா வருமா எல்லாம் சரியா வரும் ஓ பொண்ணு சித்ரா பிளான் போட்டானா அது பக்காவா இருக்குமா அம்மா இந்த லாபம் மட்டும் இல்ல இன்னொரு லாபம் கூட அதுல இருக்குமா நம்ம யாரையாவது ஏஜென்ட் அவங்க பிடிச்சிட்டு இங்க பிடிச்சிக்கிட்டேன்னா அவங்களுக்கும் சம்பளம் போட்டு கொடுக்கணும் அவங்களும் ஆள் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் ஆனா நம்ம அண்ணனே ஆளை பிடிச்சாலும் முடிச்சு விட்டுச்சுன்னு வையேன் நம்மளோட காசு வாங்காது ஒண்ணும் வாங்காது நம்மளுக்கு டபுள் லாபம் தானம்மா கொஞ்சம் யோசிமா அண்ணன்ட்ட பேசுமா சரியாதான் இருக்கு நம்மளுக்கு லாபம்னா பேசுறதுல என்ன தப்பு பேசுறத பாப்பா மேவன்ட்டே வா நானு கொப்பை வெட்டி போடுறா ஓடிச்சு வர்றான்னு சொன்னேன் ஓடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒடியா ஏன் தள்ளி போடணும் எது வந்தாலும் உடனே கேட்டு போடுவான் கேளுமா கேட்டுக்கிட்டே இருக்க அப்ப தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க அந்த கொப்பை தானடா அதை அனுப்பிச்சு விட சொன்னேன் ஏன் இந்த கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ கோடாலியை பிடிச்சி வெட்டிக்கிட்டு மாங்கு வெயில்ல சரி சாயந்தரமா இந்த வேலையை பார்க்கப்படாது என்னப்பா சித்ரா சொல்லுங்க சின்னம்மா என்ன அந்த கொப்பு ஒரு இனுக்கு தானே அதை சாச்சி போட்டுவிட்டேன் சரி கட்டை கிடந்துச்சு நல்லா உடச்சு போட்டா விறகு பயன்படுத்துவியே இல்ல யூஸ் பண்ணிக்கிறவிய அதனாலதான் அது ஒண்ணும் இல்ல தம்பி உனக்கு மதிய சாப்பாட்டுக்கு என்ன வேணும் நாட்டுக்கோழி ஒண்ணு பிடிச்சி அடைச்சு போட்டிருக்கேன் அதை போட்டு அடைச்சு சூப்பு வச்சு தரவா இல்ல தங்கச்சி போறலாம் டவுனுக்குள்ள மட்டன் கறியை போய் வாங்கிட்டு வர சொல்லவா இப்படியா ஆளுக்கு ரொம்ப இழைச்சு போயிருப்பேன் மாங்கு அந்த குண்டாத்தாவுக்கு வேலை குந்தானிக்கு வாங்கி வேலை பார்த்து கொடுத்து என்னத்தே உனக்கு சமைச்சு போட்டு உனக்கு என்னத்தே வச்சிருக்கிறேன் பாலாக்கி வச்சிருக்கேன் ஆம்பளையவா வச்சிருக்கேன் உன்னையே அவளே வாங்குறத பிள்ளை அவளே உட்காந்து மூளைக்குள்ள வச்சு தின்னு வருவா அவளை உனக்கு என்ன ஆனாலும் முதல்ல தேத்தணும் உன்னையே தேத்துறாதானே ஆள் பேர் மாதிரி நல்லா இருக்குன்னு வேலை செய்ய முடியும் என்ன வைக்க சின்னம்மா தேவையில்லாத பேச்சு எதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்ல உங்களுக்கு என்ன செய்யறீங்களோ அதை சொல்லி செய்யுங்க எனக்குன்னு ஒண்ணு எதுவும் ஸ்பெஷலாலாம் பண்ண வேணாம் சரிடா தம்பி அப்ப அந்த நாட்டுக்குள்ளேயே பிச்சு போடவா சரி அப்ப வர வேலை அப்புறம் ஒரு விஷயம் தம்பி தங்கச்சி இந்த இட பிளாட் எல்லாம் போட்டு விக்கிறாங்க தெரியுமில்ல ஆமா வர்ற ஆளுங்கப்பல 5-10 சில்லறையா வர்றாங்களாம் உனக்குதான் பத்த ஊர்ல இருந்து பக்கத்துல உள்ள சுத்துப்பத்தி கிராமம் எல்லாம் தெரியுமில்ல நல்ல பெரிய பாட்டி ஈட்டியா யாரும் தெரிஞ்சா சொல்லுவே என் தங்கச்சி தான் போறாங்கன்னு பொழைச்சிட்டு போறாங்க எனக்கு நம்ம உதவி பண்ணாம யாரு உதவி பண்ணுறா கஷ்டப்படுறாங்கடா பாவம் ஆமா அவங்களும் நல்லா இருந்தா நம்மளுக்கு தான் பெருமை நம்மளுக்கு தான் கௌரவம் நம்மளுக்கு தான் பவுசி உன் தங்கச்சி நல்லா இருந்தா உனக்கு தான் பவுசி
விடு அப்பு. இடம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணினது இல்லையம்மா. எனக்கு யார ஐயோ அண்ணே, இந்த வேலையெல்லாம் தெரியணுமா என்ன? இதெல்லாம் சும்மா ஒரு அனுபவம் தானே. உனக்கு ஊருக்குள்ள பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரையும் தெரியும். அவங்க கிட்ட சொல்ல போற இது மாதிரி ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குது, வாங்க கொள்ளுங்க லாபம் வரும்னு பேச போற. உனக்கா பேசுறது நான் சொல்லி தரணும். நீ எப்படி சூப்பரா பேசுவ அண்ணே, பார்த்து பண்ணுனே. அண்ணே, அவரும் அந்த ஊருக்குள்ள ஒரு ஆளை தலையெடுத்து வரணும்லண்ணே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணக்கூடாதா உன் தங்கச்சிக்கு? அதானே தம்பி, உன் தங்கச்சி சொல்ற மாதிரி எந்த வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டா இறங்குறான். உன் மேல ஊருக்குள்ள பேருக்குள்ள நல்ல நம்பிக்கை இருக்குது. அவைய வீணடிப்பானே, அவ காசா பணமா மாத்த போறான். அம்பிடுத்தேன் யாரை ஏமாத்த போறமா, பொய் சொல்ல போறமா? இடம் இருக்குது, வாங்கிக்கிறத காசை கொடுக்குறோம், இடத்த கொடுக்குறோம், அவங்க காசை தராங்க, பேர்ல எழுதி கொடுக்க போறோம். இதுக்கு தானே தம்பி, வேற என்ன பண்ண சொல்றாங்க? இதுக்கு கூட ஹெல்ப் பண்ணாட்டி அப்புறம் என்னதான் மாமா மச்சான் தங்கச்சி உறவு? சரிம்மா, பாப்பம்மா, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். உறுதியா சொல்ல முடியாது, யாரையும் வாங்குங்கன்னு கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. ஆனாலும் தங்கச்சிக்காக நான் என்ன ஏதுன்னு கண்டிப்பா செய்யறேம்மா. ஏன் அழகு ராசா, பத்தியாடி பத்தியாடி. சின்னம்மா சொன்னவன மாதிரி பேச்சு பேசாம என் புள்ள சாரின்னு சொல்லிட்டேன். எப்படி இருந்த புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படித்தான். நான் எந்திரிப்பேன், உட்காருவேன், ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன். அப்படிப்பட்ட புள்ளைய குந்தாணி வந்து அவ கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டால. என் புள்ளைய பழைய புள்ளைய பார்த்தது மாதிரி இருக்குது எனக்கு. என்ன ஒண்ணு சொல்லு, வளர்த்த புள்ளைய கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி அந்த குந்தாணி கையில கொடுத்துக்கிட்டு நான் பட்ட வேதனைக்கெல்லாம் அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு தீர்வை கொடுத்தேன் பத்தியா. என் பிள்ளைய பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டேன். ஐயா ராசா, நீ இப்ப சொன்ன பத்தியா, நான் சொன்னதுக்கெல்லாம் சரிமா தாங்க ஆட்டுனீங்க. இதுவே எனக்கு போதும். நீ பண்ணி கொடுத்துருவையா, நீ பண்ணி கொடுத்துருவே. நீ வாக்குல சுத்தம் இல்ல, நீ பண்ணிடுவையா?